உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உலகமெங்கிலும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற பண்டிகையை சந்தோஷமாக ஆசரித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலும் உங்களுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். முதல்ல சொல்றார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு மரித்து போன இயேசுவை நாம் ஆராதிக்கவில்லை, மரணத்தை ஜெயித்த இயேசுவை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மரித்தும் இன்றும் உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மரித்த தேவன் ஏதோ வருஷந்தோறும் அந்த நாளிலே மரிக்கிறவராய் அல்ல, அவர் ஒரு முறை மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த லெந்து நாட்கள், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சண்டே, இதெல்லாம் நாம் அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிறதற்கு ஒரு தருணம் தானே தவிர, அல்லது நாம் அவரை நெருங்கி சேருகிறதற்கு, உபவாசத்தினால் நம்மை ஒடுக்குகிறதற்கு, நம்மை தாழ்த்துகிறதற்கு ஒரு தருணமே தவிர, இது ஒரு பாரம்பரியம் அல்ல. வருடந்தோறும் இயேசு நமக்காய் மரிக்கிறவர் அல்ல. ஒரு முறை மரித்தார், இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இதை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அநேகர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்னா, இன்றைக்கும் இயேசு சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறார், சிலுவையில தொங்கி. இல்லை பிரியமானவர்களே, நாம் செய்கிற பாவத்தினால தான் நாம் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறோமே தவிர, ஆனால் இயேசு ஒரு முறைதான் சிலுவையை சுமந்தார், ஒரு முறைதான் மரித்தார், ஒரு முறை உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற, என்றென்றைக்கும் நித்திய காலமாய் உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அநேக பேர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, மரணங்கிறதே கிடையாது, பூமியில மனுஷனுக்கு மரணன்றதே கிடையாது, அது அழியாமை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. பூமியில மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவரும் ஒன்று இந்த பூமியில மரிக்கணும், உயிரோடு இருப்போமே ஆனால் நாம் அவருடைய வருகையை சந்திக்க வேண்டும். மரணம் கிடையாது என்று சொல்வார்களே ஆனால் அவர்கள் கள்ள போதகர்கள். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய சரீரமும் மண்ணுக்கு திரும்ப வேண்டியது அவசியம். இயேசு மரித்தாரா இல்லையா? அவரே என்ன சொல்றாரு, நான் மரித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மரணம் இல்லை அப்படின்னு சொன்னா அது என்னது? கள்ள உபதேசம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி நாட்களில் இருக்கிற நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஒரு முறை மரித்தார், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே போல மாம்சத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்பது நிச்சயம். அதாவது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்படி கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காத மனுஷனுக்கு 2ஆம் மரணம்னு ஒன்று இருக்கு. அதுதான் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல். சரி, அது போகட்டும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதை போலவே அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி ஜெயித்தவராய் உயிரோடு எழுந்திருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தான் மரித்தார், இந்த நாளிலே தான் உயிர்த்தார் என்றெல்லாம் அல்ல. ஏதோ ஒரு ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளிலே அவர் மரித்தார், வாரத்தின் முதல் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார் என்பது நிச்சயம். அதனாலே இது நினைவு கூறும்படியாய் ஆசரிக்கிற பண்டிகை தான் ஈஸ்டர் தினம், அதாவது உயிர் தெழுந்த தினம், ரிசரக்ஷன் டே. அதனால நாம கொண்டாடக்கூடாதுன்னு அல்ல, கொண்டாடலாம் என்றும் அல்ல. அது அவரவர் மனநிலையை பொறுத்தது. ஒரு நாள் கட்டாயம் எல்லாருடைய பாவத்துக்காகவும் இயேசு மரித்தார் என்பது நிச்சயம். அதனால ஈஸ்டர் தினத்தையோ குட் ஃப்ரைடேயோ நினைவு கூறுகிறது என்பது தவறு அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய்
விளங்கிக் கொள்ள வேண்டும். மரணத்தை ஜெயமாய் விழுங்கிய அந்த கர்த்தர் அவர் மரித்தோரின் முதற் பலனானார் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15 இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அவர் மரித்தோரின் முதற் பலனானவர். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் யாரெல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருக்கிறார்களோ, அவர்களும் ஒரு நாளிலே உயிர்ப்பிக்கப்படுவது நிச்சயம். அருமையான தேவ பிள்ளைகளே, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கிய அவர், ஜெயித்தவராய் வெளிப்பட்ட தேவகுமாரன், இந்த நாளிலும் கூட அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதைத்தான் முதலாவது நான் சொன்னேன். யார் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிருக்காங்களோ அவங்க கட்டாயம் அவருடைய வருகையின் நாளிலே அவருடைய எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது நிச்சயமாகவே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படியானால் மரணத்தை சந்தித்த மனிதன் கட்டாயம் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருப்பானே, ஆனால் உயிர்ப்பிக்கப்படுவது நிச்சயம். 2 தீமோத்தேயு 1 நம்ம இப்படி வாசிக்கிறோம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் மரணத்தை பரிகரித்தார். மரணத்தை பரிகரித்து அதை ஜீவனையும் அழியாமையும், என்றைக்கு ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறானோ அப்பொழுது இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் பொழுது அது அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுகிறது. என்றைக்கு அது கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறதோ அந்த நாளிலே அது அழியாமையை சுதந்தரிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஜென்ம சரீரம் கட்டாயம் இந்த பூமியிலே மரணத்தை சந்திக்குமே, ஆனால் விதைக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். அது ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவது நிச்சயம். அப்படி உயிர்ப்பிக்கப்படுகிற நாளிலே அது அழியாமையையும் ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளும். அழியாமையும் ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வதற்கு காரணம் என்ன? கிறிஸ்து மரணத்தை பரிகரித்ததினாலே, கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினதினாலே, ஜெயித்தவராய் மரணத்தை ஜெயித்தவராய் வெளிப்பட்டதினாலே இன்றைக்கு நாம் அழியாமையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். அந்த இயேசு இன்றைக்கும் நம்முடைய சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ரோமர் 8 நம்ம இப்படி வாசிக்கிறோம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவரினாலே நம்முடைய சாவுக்கேதுவான இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவது நிச்சயம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 28 இப்படி வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடாதபடி நடத்துகிற தேவன். அந்த தேவனை நாம் பற்றி கொள்வோம். நிச்சயமாய் சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவன். ஜென்ம சரீரமாகி இது அழிவுக்குரியதாய் விதைக்கப்பட்டாலும் ஒரு நாள் அவரோடு உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அழியாமையை சுதந்தரித்துக் கொள்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவார்.
ஜெபிப்போமாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா. இந்த உயிர் தெழுந்த நாளிலும் கூட மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன்னு சொன்ன அந்த தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம்ப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியில மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர் எங்களுடைய ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சித்து எங்களையும் அழியாமை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு பாக்கியத்தை தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த பூமியில மரணமாகிய ஒன்று எங்களுக்கு நேரிட்டாலும், அழிவுக்குரியதாய் எங்கள் ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டாலும் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்கிற பாக்கியம் உம்மாலே எங்களுக்கு கிடைக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேவனை பற்றி கொள்ள, ஜீவனுள்ள அந்த தேவனை ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. உடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.